Hi students, this is Alex here. In the problem, in a shooting test, probability of hitting the target 3 by 4 for A, 1 by 2 for B and 2 by 3 for C. If all of them fire at the same target, calculate the probability. The first subdivision, all the three hit the target. So, the question is probability of A hitting the target. P of A is 3 by 4. P of B எடுக்கிறோம் இதோட வேல்யூ 1 by 2 அடுத்தது P of C இது 2 by 3 இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா all the three hit the target அப்படினு கேட்டிருக்காங்க so probability of all three hit the target அப்படிங்கும்போது மூணு பேருமே ஹிட் பண்றாங்க இல்லையா அப்ப இத P of A intersection B intersection C அப்படின்னு வரும் and இது மூணு பேருமே வந்து இண்டிபெண்டன்ட்டா ஹிட் பண்றாங்க அப்ப இத நம்ம இண்டிபெண்டன்ட் ஈவென்ட் அப்படின்றனால நம்ம தனித்தனியா P of A into P of B into P of C அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இது 3 by 4 இது 1 by 2 இது 2 by 3 so இதுல நம்ம இந்த 3 and 3 cancel பண்ணிடலாம் 2 and 2 cancel பண்ணிடலாம் so balance இருக்கிறது 1 by 4 next subdivision 2 இதுல only one of them hits the target அப்படினு கொடுத்திருக்காங்க so subdivision 2 அப்படினு போட்டுட்டு P of only one of them hit the target அப்படிங்கும்போது மூணு பேர்ல ஒருத்தர் மட்டும் ஹிட் பண்றாங்க அதாவது A intersection B intersection C ல A மட்டும் ஹிட் பண்ணா B and C ஹிட் பண்ணல or என்ன நடக்கலாம் அப்படினா மூணு பேர்ல B ஹிட் பண்ணிட்டு A வும் C ஹிட் பண்ணாம இருக்கலாம் ஏனா only one of them hits the target அப்படி கொடுத்திருக்காங்க out of 3 யாராவது ஒருத்தர் தான் எக்ஸாக்ட்டா டார்கெட்டை ஹிட் பண்ணனும் otherwise A B and C ல C ஹிட் பண்ணிட்டு A வும் B யும் டார்கெட்டை ஹிட் பண்ணல இது மூணு பேருமே வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கறனால நம்ம வந்து தனித்தனி ப்ராடக்ட்டா எழுத போறோம் சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா P of A into P of B bar into P of C bar second பாத்தீங்கன்னா P of A bar into P of B into P of C bar அடுத்தது P of A bar into P of B bar into P of C already question P of A, P of B, P of C நம்ம எழுதியிருக்கோம் so இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிடியூஷன் பண்ணனும் so P of A வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 by 4 அடுத்தது P of B bar வேணும் பட் P of B வந்து 1 by 2 P of B வேணா 1 minus 1 by 2 அதுவும் 1 by 2 தான் வரும் so இந்த இடத்துல into 1 by 2 அடுத்தது P of C bar அப்படின்றது P of C வந்து 2 by 3 P of C bar ன்றது 1 minus 2 by 3 which is 1 by 3 so இத மாதிரி நம்ம தேவையான வேல்யூஸ் எல்லாத்தையும் கரெக்ட்டா சப்ஸ்டிடியூஷன் பண்ணனும் இப்போ A bar அப்படினா A வந்து 3 by 4 அப்போ A bar வந்து 1 minus 3 by 4 which is 1 by 4 B வந்து 1 by 2 क्वेश्चनல இருக்கு C bar இப்போதான் நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணோம் அதே மாதிரி இந்த தேர்ட் டேர்முக்கு A bar அப்படின்றது 1 by 4 B bar அப்படின்றது 1 by 2 C அப்படின்றது क्वेश्चनல வந்து டைரக்ட்டா கொடுத்திருக்க 2 by 3 சோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம காமன் டினாமினேட்டரா எடுத்துக்கலாம் இப்போதைக்கு எதுவும் கேன்சல் பண்ணனும்னா what is the rate 8 3 24 numerator இது 3 plus 1 plus 2 6 by 24 which is 1 by 4 அடுத்தது third subdivision பாத்தீங்கன்னா at least one of them hits the target so இதோட probability கண்டுபிடிக்கணும் so நம்ம இங்க subdivision 3 அப்படினு எடுத்துக்கலாம் இதுல P of at least one of them hits the target அப்படினா 1 minus P of none hit the target அப்படினு எடுத்துக்கணும் இப்போ at least அப்படிங்கும்போது at least one of them அப்படிங்கும்போது ஒருத்தரோ ரெண்டு பேரோ இல்ல மூணு பேரோ ஹிட் பண்ணாம நிறைய ஆப்ஷன் வரும் சோ ஒரே ஒரு ஆப்ஷன் லெஃப்ட் அவுட் என்னன்னா none hit the target அந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படினா இத நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணலாம் இது வந்து none hit the target அப்படினா A bar intersection B bar intersection C bar இது இண்டிபெண்டன்ட் ஈவென்ட் அப்படின்றனால நம்ம தனித்தனியா P of A bar into P of B bar into P of
C bar அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 1 மைனஸ் A bar அப்படின்றது நம்ம இங்கே ஆல்ரெடி P of B வந்து 3/4. அப்போ A barன்றது 1 மைனஸ் 3/4 1/4. P of B வந்து 1/2. P of B bar வந்து 1 மைனஸ் 1/2 அதுவும் 1/2. P of C bar அப்படின்றது இங்கே C வந்து 2/3 1 மைனஸ் 2/3 அப்படின்னா 1/3. இப்போ டோட்டலாக இதோட வேல்யூ 1 மைனஸ் 1/24. LCM எடுத்தா LCM வந்து 24. நியூமரேட்டரில் 24 மைனஸ் 1 வரும். ஸோ விச் இஸ் 23/24.